வணக்கம் கோவை மக்களே. நம்ம ஊரில் ரயில்வே ஸ்டேஷன்னாலே ஜேன்னு மக்கள் கூட்டம் சத்தம் இதான் ஞாபகம் வரும். ஆனால் ஆசியாவிலேயே மிக பழமையான ரயில் நிலையங்கள்னு ஒன்றான நம்ம போத்தனூர் ரயில் நிலையம் சும்மா அதை சுற்றி இருக்கிற 100 வருஷ பழமையான பிரிட்டிஷ் காலத்து குவார்ட்டர்ஸ்குள்ளே இன்றைக்கி ஒரு பயங்கரமான மர்மம் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? பல வருஷமாக ரயில்வே ஊழியர்கள் மட்டுமே ரகசியமாக பேசிட்டு இந்த யூடியூப்பில் இதுவரைக்கும் யாருமே சொல்லாத அந்த 13வது குவார்ட்டர்ஸ் மர்மத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஏன்னா இதை கேட்ட இன்னைக்கு நைட் நீங்கள் தூங்க மாட்டீங்க. மக்களே, 1860களில் ஆங்கிலேயர்கள் போத்தனூரை ஒரு முக்கிய ரயில்வே ஸ்டேஷனாக மாற்றினாங்க. அங்கே வேலை செய்கிற அதிகாரிகளுக்கு பெரிய பெரிய மரஜன்னல்கள் வச்ச மெட்ராஸ் கார வீடுகளை கட்டினாங்க. அப்படிப்பட்ட ஒரு குவார்ட்டர்ஸில் தான் ஒரு பிரிட்டிஷ் ஸ்டேஷன் மாஸ்டர் அவரோட குடும்பத்தோடு தங்கியிருந்தா. அப்போது ஒரு நாள் அந்த பாதையில் வந்த ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்துக்குள்ளாகி நிறைய பேர் இறந்துட்டாங்க. அந்த விபத்துக்கு தான் காரணம்னு நினச்சி தப்பு தண்டனைக்கு பயந்து அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த வீட்டில் உள்ளே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடு பூட்டிட்டாங்க. ஆனால் அந்த 13வது எண் கொண்டு குவார்ட்டர்ஸில் இருந்து விசித்திரமான சத்தங்கள் வர ஆரம்பிச்சுது. இன்றைக்கி அந்த பகுதியில் இருக்கிற பழைய ரயில்வே ஊழியர்கள் சில விஷயங்களை சொல்கிறாங்க. நள்ளிரவு 2 மணிக்கு மேலே அந்த பூட்டி இருக்கிற பாலடைஞ்ச குவார்ட்டர்ஸ்குள்ளே இருந்து டைப்ரைட்டர்கள் தட்டுற சவுண்டு டக்கு டக்குன்னு கேட்குதா. பிரிட்டிஷ் காலத்தில் அவங்க பயன்படுத்தின அந்த பழைய டைப்ரைட்டர் சத்தம் இன்றைக்கி கேட்குதுன்னு அங்கே நைட் டியூட்டி பார்க்குற கேட் கீப்பர் சொல்கிறாங்க. அதை விட கொடுமை, அந்த வழியாக தண்டவாளத்தை ஒட்டி நைட்டில் நடந்து போகிறவங்க காற்றுல விசித்திரமான பச்சை இலைய வெகுற வாசனை அல்லது பழைய சிகரெட் வாசனை வருமா. இதோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த போத்தனூர் ரயில்வே காலனி பகுதி பகலில் பார்க்குறக்கே எவ்வளோ பழமையாக மிரட்டலாக இருக்குது பாருங்கள். நாங்கள் நைட் டைமில் இந்த ரோட்டில் போனப்போ உண்மையாகவே வண்டியோட ஹெட்லைன் வெளிச்சத்தை தவிர சுற்றி ஒரு சின்ன அசைவு கூட இல்லை. ஆனால் காதில் ஏதோ ஒரு விசித்திரமான சலசலப்பு சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. நம்ம கோயம்புத்தூரில் எவ்வளவோ நவீன மாடர்ன் கட்டிடங்கள் வந்தாலும் இந்த போத்தனூர் ரயில்வே குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் இருக்கிற இந்த 100 வருஷ பழமையான மர்மம் இன்றைக்கும் பலரையும் பயமுறுத்திட்டு தான் இருக்குது. போத்தனூர் அல்லது இச்சனாரி பக்கம் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த 13வது வார்டு குவார்ட்டர்ஸ் கதை தெரியுமான்னு கேளுங்க. நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் குடும்பம் சீக்கிரம் வளரணும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட்டில் உங்கள் ஊர் கதைகளை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாதுகாப்பாக இருங்க. டாட்டா.